ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐபிஎம்மில் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன ரோல், ஸோ யார் யார் அப்ளை பண்ணலாம், ஸோ எவ்வளோ சேலரி பேக்கேஜஸ்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி உங்கள் ஐபிஎம்மில் என்ன ரோலுக்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ராசஸ் அசோசியேட்டிவ் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் ஹெல்த் கேர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிட்டரலி இது வந்து ஒரு ஐடியும் இருக்காது, நான் ஐடி இருக்காது, ரெண்டும் மிங்கிள் பண்ணால் ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஸோ எந்த லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குர்கான் இந்தியாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்டர்பிரைஸ் ஆப்ரேஷன் டிபென்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. தென் இது வந்து ஃப்ரெஷருக்கு தான். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து என்ட்ரி லெவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோல் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ ப்ராசஸ் அசோசியேட்டிவ் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் ஹெல்த் கேர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா குர்கானில். லைக் ஏன் குர்கானில் இருக்க ஜாப் லொக்கேஷன்லாம் நீங்கள் இங்கே போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போதைக்கு ஃப்ரெஷர்ஸ்க்கு ஜாப் கிடைக்கிறதே மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எந்த லொக்கேஷன் கிடைச்சாலும் ட்ராவல் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக போங்க. பசங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. ஸோ உமன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இருக்கும், ட்ராவல் இஷ்யூ இருக்கும். ஸோ கண்டிப்பாக இருந்தால் நீங்கள் வந்து போக தேவையில்லை. இல்லைனா நீங்கள் வந்து கண்டிப்பாக எந்த லொக்கேஷன் வேணால் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இந்த சேலரிக்காக நீங்கள் கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது எந்த கேட்டகரி கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டர்பிரைசஸ் ஆப்ரேஷன்ஸ் கீழே வருது. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து நமக்கு ஃபுல் டைமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ராவல் ரெக்வயர்ட் நோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஐபிஎம் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு யாராவது இன்கேஸ் தெரிஞ்ச ஐபிஎம்மில் யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்கள ரெஃபர் பண்ண சொல்லலாம். அதுக்கு வந்து ரெக்வஸ்டேஷன் ஐடி இருக்குது. ஸோ அந்த ரெக்வஸ்டேஷன் ஐடி பார்த்தீங்கன்னா 741528BR அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை உங்களுக்கு ரெஃபரல் வேணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஓகே, அப்புறம் பேசிக்கான கம்பெனி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஐபிஎம் வந்து என்ன ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியா இல்லை சர்வீஸ் பேஸ் கம்பெனியா, அவங்க என்ன சர்வீசஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, ஸோ எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் இன்டர்வியூவில் கேட்கறதுக்கு உங்களுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. தென் யுவர் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் எ ப்ராசஸ் அசோசியேட்டிவ் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் ஹெல்த் கேர் வாய்ஸ் யூ வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரிசால்விங் என்கொயரிஸ், ரெக்வஸ்ட் அண்ட் கன்சர்ன்ஸ் அண்ட் ப்ரொவைடிங் அக்யூரேட் இன்ஃபர்மேஷன். யூ ஷுட் பி ஃப்ளெக்சிபிள் டு ஒர்க் வித் இன் ஷிஃப்ட்ஸ். யூ பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்க்ளூட் கோஆர்டினேட் ஆக்டிவிட்டீஸ் அசோசியேட்டட் வித் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரெகனைஸ் பொட்டன்ஷியல் த்ரெட்ஸ் அண்ட் சஜஸ்ட் சூட்டபிள் ஆக்ஷன்ஸ் அதர் டு SLAs அண்ட் டைம் லைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அந்த ஹெல்த் கேரில் நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற queries அண்ட் ரெக்வஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஷிஃப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து ரொட்டேஷன் ஷிஃப்ட்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஆக்டிவிட்டீஸ் அந்த ஆர்டர் மேனேஜ்மெண்ட் ரிலவெண்ட்டான ஆக்டிவிட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கு அடுத்தது ரெக்வயர்ட் டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சம் டெக்னிக்கல் கேதர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு ஸோ கிராஜுவேட் வித்தின் 0 to 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹெல்த் கேர் டொமைன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃப்ரெஷர்லேருந்து 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் ஹெல்த் கேர் டொமைனில். நீங்கள் வந்து ஃப்ரெஷராக கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. தென் எபிலிட்டி டு ஹேண்டில் queries through calls and email follow-ups அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து queries வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும், இமெயில் மூலியமாகவும் கால்ஸ் மூலியமாகவும். இப்போ வந்து கஸ்டமர் வந்து கால் பண்ணி கேட்டாலும் இமெயில் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து ரிப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ரீட் லைன்ஸ் இன் டு த ஒர்க் ஷிஃப்ட் அண்ட் நீடட் டு ஃபார் திஸ் ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் எபிலிட்டி டு வித் ஃப்ளூவன்சி, எபிலிட்டி டு ஒர்க் அண்டர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீட் லைன்ஸ் ஆஃப் தி ஒர்க் ஷிஃப்ட்னா, ஸோ எந்த ஷிஃப்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ மார்னிங் ஷிஃப்ட் ஆர் ஈவினிங் ஷிஃப்ட் ஆர் நைட் ஷிஃப்ட், ஸோ இந்த 3 ஷிஃப்ட்டில் எந்த ஷிஃப்ட் கொடுத்தாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங்கான கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக வேணும் வித் ஃப்ளூவன்சியோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அண்டர் ப்ரெஷரில் ஒர்க் பண்ணுற ஒரு கேண்டிடேட்டாக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தேவையில்லை, அந்தளவுக்கு அண்டர் ப்ரெஷர்லாம் இருக்காது, இருந்தாலும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ப்ரொஃபிஷியன்ட் இன் MS ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு MS ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸில் கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். MS ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ்னால் என்ன, MS எக்ஸல், MS வேர்டு, ஸோ பவர் பாயிண்ட் இந்த மாதிரி டூல்ஸ் தான். ஸோ இதில் கொஞ்சம் நாலேஜ் இருந்தாலும் உங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் செல்ஃப் டைரக்டட் அண்ட் ஆம்பிஷியஸ் அச்சீவர் மீட்டிங்ஸ் டார்கெட்ஸ் எஃபெக்டிவ்லி டெமான்ஸ்ட்ரேட்லி ability to analyze complex data and complemented by strong interpersonal and organization skill. ஸோ பேசிக்கான ஒரு ப்ரொஃபஷனல் அண்ட் ஸ்கில்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு இருந்தால் போதும். ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, லைக் உங்களோட மெயிலுக்கு வந்து ஃபர்தராக அது ட்ரிகர் ஆகும். லைக் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, ஸோ உங்களோட பிரைமரி நேம் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த இமெயில் ஐடியில் வந்து உங்களோட இமெயில் ஐடி கொடுத்தா மட்டும்தான் அந்த இமெயில் ஐடியில் உங்களை கம்யூனிகேட் பண்ணுவாங்க. தென் உங்களோட ரெஸ்யூம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ரெஸ்யூம்ஸையும் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்
எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெவலை நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஏரியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களோ ஸோ அதில் எந்தெந்த ஏரியா கொடுத்துருக்காங்கன்னா க்ளவுட் கன்சல்டிங், டேட்டா அனலிட்டிக்ஸ், டிசைன் அண்ட் யூஎக்ஸ், என்டர்பிரைசஸ் ஆப்ரேஷன்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெக்னாலஜி, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ரிசர்ச் அண்ட் சேல்ஸ் அண்ட் செக்யூரிட்டி, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இது எல்லாமே எதில் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அதை வந்து கொடுத்துட்டு தென் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டிஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு உமன் கேண்டிடேட் இருந்தால் உமன் அட் ஐபிஎம் அப்படின்னு கொடுத்துக்கலாம், இல்லைனா நன்னு கொடுத்துட்டு தென் எந்த கண்ட்ரி அதை கொடுத்துட்டு ஐ அக்ரின்னு கொடுத்துட்டு ஸோ தென் ஜாயின் கொடுத்துக்கலாம். அது இல்லைனா இது வந்து பேசிக்கான காமன் டீட்டெயில்ஸ், இது வந்து அப்ளிகேஷன்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் இல்லை, காமன் டீட்டெயில்ஸ். ஸோ அப்படி இல்லைனா நோ தேங்க்ஸ் டு கண்டினியூ டு அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அந்த ஜாபோட பேஜ்க்கே உங்களுக்கு ட்ரிகர் ஆயிரும். ஸோ அந்த ஜாபோட பேஜுக்கு வந்து ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் உங்களோட பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து இங்கே நீங்கள் அப்ளை ஃபார் த ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கேஸ் ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்குது பீப்பிள்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்பிள்ஸ்க்கு இந்த சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.